காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. உங்கள் இருதயம் பாதுகாப்பாக உள்ளதா? முழு இருதய பரிசோதனை செய்யுங்கள். நெஞ்சுவலி மற்றும் மாரடைப்புக்கான ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை நொடிகளில். தீவிர அடைப்பு உள்ளவர்களுக்கு EECP மற்றும் செலேஷன் சிகிச்சை அளிக்கப்படும். ஸ்ரீ ரத்தினா ஹாஸ்பிட்டல்ஸ், ஹார்ட் சென்டர் அண்ட் கார்டியக் வெல்னஸ் சென்டர், கரூர். பாபரி மசூதி மேட்டரை எடுத்து மண்டலுக்கு பதிலாக நாங்கள் கமண்டல் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு தான் அப்போது அதை செய்தார்கள். அப்போது முதல் இப்போது வரை பிஜேபி நிச்சயமாக சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம். எஸ்சிக்கு மட்டும் எஸ்சிக்கு பேருக்கு 2 பேரை உள்ளே சேர்த்து கடைசி வரைக்கும் அவனை படிக்க விடாமல் சூசைட் பண்ண வச்சுருவாங்க. இதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே எம்பிசியை உள்ளே நுழைச்சார்ல, இன்றைக்கி அந்த தன்மை மாறி இருக்குல்ல. நிறைய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த IIT பொறியாளர்கள் வருகிறார்கள். இது ஒரு மண்டல்கா ராஜா. இதை இவர் பண்ணிவிட்டு நான் உத்தரவிடுறேங்க சாதி வரி கணக்கெடுப்புக்குன்ட்டு எடுத்து பண்ணியிருந்தாருன்னா ஸ்டாலின் தனது பெயரை வரலாற்றில் பதிவு செய்திருந்தார். அவர் எடப்பாடி பழனிசாமி அதை அவர் தொடவே மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. மேடையில் சொல்லிட்டார், வயசில் பெரியவன் காலில் விழுந்தேன் என்னப்போ, நான் தவழ்ந்து தான் பெரியவனானேன்னு சொல்லிட்டாரு. நீ இதுக்கெல்லாம் வக்கனையாக பதில் சொல்கிறேன். இங்கே இந்த அதிமுகவில் ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து நான் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கேன், ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கேன். உன் கட்சியில் இது நடக்குமா கேட்குறாரு. நீ அதுக்கு தானே பதில் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி நேர்காணல்களில் திருச்சி சிவாவை விட்டா திராவிட கொள்கைன்னு சொல்லிட்டு எடுத்து ஏதாவது ஒன்று பேசணும். எப்போ சிரிக்க மாட்டானாப்பா ஜனா. எம்ஜிஆர் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, உதயநிதி சினிமாலேருந்து அரசியல் இருந்தார். அதனால் 2 பேரையும் ஒப்பிட்டேன்னா என்ன கணக்கு இது? எடப்பாடி பழனிசாமி வழக்குகளுக்காக பிஜேபியை கண்டு அஞ்சுகிறார். ஏடிஎம்கேல இருக்க எல்லாரும் அஞ்சுறாங்க. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் அரட்டையில் தர்மபுரியில் நடந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து ஒரு கருத்தை சொன்னார். அதற்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இதே போல தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் குற்றச்சாட்டுகளும் எதிர் குற்றச்சாட்டுகளும் அரசியல் கட்சி தலைவர்கள் மாறி மாறி வைக்கிறார்கள். இது குறித்து பேச இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. தேர்தல் காலம் ஆல்மோஸ்ட் சூடு பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு கருத்தை ஒரு கட்சி ஆளுங்கட்சி தலைவர் சொல்றாரு, அதை எதிர்கட்சி தலைவர் கவுண்டர் பண்றாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியில் நடந்த கூட்டத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதே போல் சாதிவாரி கணக்கு குறித்தும் பேசியிருக்காரு. அதுக்கு ராமதாஸ் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? அதுவும் தர்மபுரியில் பேசியிருக்காரு முதல்வர் அவர்கள். இது போன்ற விவாதங்கள்லாம் நாம் வரவேற்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது சொல்லுங்கள். இது வரவேற்கணும், நல்லது. இவர் இப்போ சிஎம் சொல்கிறாரு, நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்கிறாரு. அவர் மருத்துவர் ஐயா இல்லை நீங்கள் பண்ணவே இல்லை, நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார் உண்மையிலே என்ன பண்ணியிருக்கீங்க, யார் பண்ணதில்லைன்றது பொதுமக்களுக்கு தெரியட்டும். அண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த சாதி விவகாரத்தை எல்லாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் என்பதை அவருக்கு கிடைத்த அனுபவங்களிலிருந்து கூட அவர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று தான் தெரியுது. எந்த நாங்குநேரி ஒரு 3 தொகுதிக்கு, விக்கிரவாண்டி, நாங்குநேரி இன்னொரு தொகுதிக்கு 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. அந்த சமயத்தில் தான் அசுரன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாங்குநேரியில் பிரச்சாரம் மட்டும் தான் படம் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். இவர் சிஎம் போயிட்டு இடஒதுக்கீடு வன்னியருக்கு உள்ஒதுக்கீடு நாங்கள் கொண்டு வருவோன்னு சிஎம் பேசுகிறாரு ஸ்டாலின். கடுப்பாயிட்டார் ராமதாஸ். இடைத்தேர்தலுக்கெல்லாம் என்றைக்கு தான் மேடைக்கு வந்திருக்காரு, பிரச்சாரத்துக்கு வந்தார். அந்த விக்கிரவாண்டி தேர்தல் தான் நினைக்கிறேன், திட்டி வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்ச கட்சி திமுக அப்படின்ட்டு பேசிட்டு போன பிறகு தான் அந்த அசுரன் படம் பார்த்துட்டு போட்டார். இன்னும் காண்டாக்டார் டாக்டர். முரசொலி லேண்டே பஞ்சமி லேண்டுன்னு சொல்லிட்டு தான் ஞாபகம் இருக்கா அந்த சீக்வன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பிஜேபி அதை கையில் எடுத்துக்கிட்டு அந்த முருகன் தான் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடியவர். தடா பெரியசாமி தான் இப்போ ஆமாம் இங்கே அதிமுகவில் இணைந்திருக்கிறார். ஸோ இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. பிரச்சாரத்துக்கு போகும்போது சிஎம் வேறு எதுவும் பேசவும் முடியாது. ஒரு சிஎம் என்ன, நான் சரியானு நீங்கள் சொல்லுங்கள், சிஎம் என்ன பேசியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அதிமுக உள்ஒதுக்கீடு சட்டம் மட்டும்தாங்க போட்டாங்க. எலெக்ஷன் அறிவிப்பு வர்ற அன்னைக்கு அவசரமாக சட்டம் போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு சட்டம் போட்டால் அதை செயல்படுத்த முடியாது. அதுக்கான ரூல்ஸு போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது திமுக அரசு. ஏன்னா இவங்க தானே ரோஸ்ட்டு போட்டாங்க வந்த உடனே. நாங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. 89 மிகவும் பிற்படுத்தப்பட்டோன்ற கேட்டகரியை உருவாக்குனதே நாங்கள் தான். அதில் அதிகமாக
20% 20% கொடுத்தாங்க. கொடுத்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. தினமலரில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 20% கொடுத்தோம் அப்படின்றாரு. அந்த 20% எம்பிசிக்கு, ம். நாட் ஃபார் 1 இயர்ஸ். அந்த 20%ல் 108 கேஸ்ட் வரும். 108 கேஸ்ட் வருது. அதில் 110 ஆயிடுச்சுன்றாங்க. அப்போ அந்த 20%க்குள்ளே 10.5 எங்களுக்கு கொடுங்கன்றது தான் இவங்களோட டிமாண்டு. உள்ளொதுக்கீடு எங்களுக்கு மொத்தமாக கொடுத்தது நாங்கள் தான் இதை செஞ்சோம் அப்படின்ட்டு இவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ராமதாஸ் நீங்கள் எதுவுமே செய்யலை. ஸ்டாலின் வந்து அவங்களோட சாதனையில் ராமசாமி படையாட்சிக்கு சிலைய அறிவிப்பு எல்லாம் வந்து எங்களுடைய சாதனைகள் என்று தெரிவிக்கிறார். சரி, ராமதாஸ் அவர்கள் நீங்கள் எதுவும் செய்யலை, வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்ச கட்சி திமுக, 20% நீங்கள் கொடுக்கல, நாங்கள் போராடி பெற்றோன்ற லைனில் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விவாதங்கள் வரவேற்கப்படுறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது ஸ்டாலின் பேசும்பொழுது இப்போ வந்து இவங்க எல்லாருமே மாநில பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், யார் பிரதமர், எந்த இது, மோடி உடைய இதெல்லாம் விமர்சிக்கணும்னு. போகிற போக்கில் ஒரு வரிக்கு விமர்சிக்கிறாங்க. ஆனால் பேசுகிறது எல்லாமே மாநில பிரச்சனைகளை பற்றி பேசுகிற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் ராமதாஸ்கிட்ட வந்து இவர் என்ன கேட்குறாரு, பிரதமரோட நீங்கள் இது பண்ணீங்க, சமூக நீதி கூட்டணி வந்து எங்கள் கட்சி தான், சமூக நீதிக்கு எதிரான கட்சி கூட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. ஒரு நிமிஷம், ஸ்டாலின் சொல்கிற குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தானே ஓரளவுக்கு. ஆமாம். ஏன்னா அந்த நல்லா அந்த வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், மண்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அதை பேசுகிறாரு ஸ்டாலின். மண்டலுக்கு எதிராக என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். மண்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அண்டு அதுவரை இடஒதுக்கீடு இல்லாமல் கல்வி வேலைவாய்ப்பில் பெரும்பகுதியை அனுபவித்து கொண்டிருந்த முற்படுத்தப்பட்ட சமூகம் நாடெங்கும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துகிறார்கள். ராஜீவ் கோஸ்வாமி என்ற இளைஞர் டெல்லியில் தீ கொளுத்துகிறார். எல்லாரும் பார்க்கும்போது பற்ற வச்சா இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் சாகுறார் போல இருக்கு. அவர் பற்ற வச்சுக்கிட்டு அவங்க ஒரிஜினல் பிளான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு காலில் மட்டும் நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு அணைச்சிடலான்னு போட்டு பற்றிச்சு. எல்லோரும் முன்னாடியும் இந்தியா டுடேயில் கவர் பேஜில் வருது. பட் நேரடியாக இடஒதுக்கீடு எடுக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு நாட்டில்? ஸோ பிஜேபி சைஸாக இதை தூக்கி வார வைன்னு சொல்லிட்டு பாபரி மசூதி மேட்ரை எடுத்து மண்டலுக்கு பதிலாக நாங்கள் கமண்டல் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு தான் அப்போது அதை செய்தார்கள். அப்போது முதல் இப்போது வரை பிஜேபி நிச்சயமாக சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி தான், அதோட சந்தேகமே வேணாம். ஒரு ஆர்எஸ்எஸோட தலைமையே பார்ப்பன தலைமை, அதுவும் சிற்பவன் பார்ப்பனர்களின் தலைமையில் இருப்பது போல பார்த்து கொள்வார். மகாராஷ்டிராவில் மட்டும்தான் சித்பவன் பார்ப்பன்ஸ். இவர் மிஸ்டர் இந்த தேவேந்திர ஃபட்வானிஸ் அவரெல்லாம் சித்பவன் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவங்களோட பவர் என்னன்றது அண்ணா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தில் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி அவர்கள் தான் அரிய வகை ஏழைகளுக்கு ஒரு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க முற்படுத்தப்பட்ட சமூகம் ஏழையாக இருப்பாங்க, கஷ்டப்படுறாங்கிறதெல்லாம் யாரும் மறுக்கலை. ஆனால் அவங்க குப்பை வாரும் தொழிலோ மலமல்லும் தொழிலோ செய்கிறாங்களா, செருப்பு தைக்கிற வேலையை செய்கிறாங்களா? ஸோ சமூக அந்தஸ்துக்காக தான் இந்த இடஒதுக்கீடு. பெரிய டிபேட்டு. ஸ்டாலின் சார்ஜ் பண்ணுறது கரெக்டு தானே, அது சொல்லுங்கள் நீங்கள். ஸ்டாலின் ஒரு பார்ட்டு கரெக்டு. மண்டல் கமிஷனுக்கு எதிராக இவங்க பண்ணாங்க, அவங்களோட நீ இருக்கீங்க. பிரதமர்கிட்ட இது வரைக்கும் ஓகே. பிரதமர்கிட்ட நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு நீங்கள் பேசுனீங்களா, வலியுறுத்துவீங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறத அவங்க செஞ்சிருவாங்களா, எந்த நம்பிக்கையில் தேர்தல் அறிக்கைன்னு கேட்டு வம்பிழுத்து விட்றாரு. இதுக்கு ராமதாஸ் வந்து பதில் சொல்கிறாரு. நீங்கள் பார்க்கணும், மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்தினது தேசிய முன்னணி அரசு விபி சிங் பிரதமராக இருந்தபோது. ஆக்சுவலாக மண்டல் கமிஷன் அறிக்கை 80க்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. இது வந்து வருது, ஓரம் வச்சிட்டாங்க, யாரும் தொடல. அதை ராஜீவ் காந்தி கிட்டத்தட்ட 400 சீட்டுக்கு மேலே வந்து மிகப்பெரிய, இதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி வரல. அப்போ கூட அவரும் பண்ண முடியாதுன்ட்டு தான் ஒதுக்கி வச்சார். ஈஸியாக பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பண்ணுறாங்க. இதே அவர் சுட்டி காமிக்கிறார். அப்போ காங்கிரஸும் இந்த வேலையை பண்ணல, பிஜேபியும் ரைட். இந்திரா காந்தி கிட்ட இந்த அறிக்கையெல்லாம் கொடுக்கும்போது தூக்கி ஓரம் தான் வைக்கிறாங்க. இது எதுக்கே வம்பு இதை நோண்டி. கரெக்டு, டாக்டர் சொல்லுது கரெக்டு. சொல்லுங்கள். இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இவரும் வந்து பண்ணுறேன், ஆனால் கொண்டு வந்தது விபி சிங்கு. கரெக்டு. அது அப்போ நீங்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றுறதெல்லாம் கேட்குறீங்களா? நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் தேர்தல் அறிக்கை வச்சாங்கல்ல, அதில் எத்தனை இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு பண்ணீங்க? சரி, அதை விட்டுருங்க. இத்தனை வருஷம் நீங்கள் காங்கிரஸோடலாம் பிஜேபியோட காங்கிரஸ் கூடலாம் இருந்தீங்க. அப்போ எத்தனை தேர்தல் அறிக்கை நீங்கள் போட்டிருப்பீங்க, இப்போவும் போடுறீங்க. இதில் எத்தனை வந்து நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க? இல்லை அந்த கட்சிகள் வந்து உங்கள் தேர்தல் அறிக்கையை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நாங்கள் சொல்கிற ஒரு கோரிக்கை. ஆனால் இது வந்து நீங்கள் நிறைவேற்றுவாங்கன்னா அப்போ நீங்கள் எத்தனை நிறைவேற்றுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக அவங்களுக்கு ஜாக்கிரதையாக பேசணும்.
நீங்கள் பல விஷயங்கள் வந்து தெரியாமல் பேசுகிறீங்க சொல்லிட்டு இந்த இப்போ 10.5%லாம் வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு இங்கே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்குலாம் நீங்கள் துரோகம் பண்ணீங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாரு. 1988 அலெக்சாண்டர் கமிஷனர் இது ஆளுநராக இருக்கும் பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒரு உத்தரவு போடுறாரு. 89 நீங்கள் கவர்மெண்ட்டு உங்கள் கலைஞர் வராரு, அது தூக்கி ஓரம் போட்டார். 2020 2010 உச்சநீதிமன்றம் சாதி வாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக உத்தரவு போடுது. அதையும் இவர் வந்து அமல்படுத்தலை. அப்போ 2011 இவங்க தானே இருந்தாங்க. இதுக்கு பிறகு 2020 நீதிபதி குலசேகரன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அதிமுக அரசு அமைக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக. ஆனால் நீங்கள் 2021 வந்த உடனே அந்த கமிட்டியை அது எனக்கு அது ஞாபகம் இருக்குது முத்தலீஃப். அது என்னென்னா, அப்போது ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமா வேணாமான்றது தெளிவில்லாமல் இருந்துச்சு. ஸோ குலசேகரன் கமிட்டியோட ப்ரீஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான வழிமுறைகளை அரசுக்கு தெரிவிப்பதுன்ட்டு மோடாலிட்டிஸ்க்காகன்ட்டு ஒன்று போட்டாங்க. போட்டது அது வீணாக போச்சு. சும்மா அது பேருக்கு ஒரு 4 மாதம் ஜட்ஜி சம்பளம் வாங்கியிருப்பாரு, அவ்வளோதான். ஏன் கழிச்சிங்க? இது நடத்தலாமா வேணாமன்ற குழப்பம் இருந்ததுன்னா பீகார் எப்படி நடத்தலாம்? இல்லை 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 அது அது அடுத்த கட்டம். அது ஓகே, அது மோடாலிட்டிக்ஸ்க்காக ஒன்று போட்டிங்க. இப்போ உங்கள் அரசு வந்துருச்சு. வந்த பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு மாநில அரசு நடத்தலைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அவ்வளோதான். 2010 வந்து அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புக்குள்ள கொண்டு போல அவங்க நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அது சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் பண்ணுங்கன்றுச்சு. 2010 சொல்லியிருக்காங்க. எப்போ ராஜஸ்தான் அரசு அறிவித்திருக்கிறது இல்லைங்களா? கர்நாடக அரசு கர்நாடகத்தை பண்ணி எடுத்துட்டாங்க. முடிச்சுட்டாங்க. அது ஒன்றும் வெளியில் முடிச்சுட்டாங்க. தெலுங்கானா அரசு அறிவித்திருந்தது உங்களுக்கு நினைக்கும். மத்திய பிரதேச அரசு அறிவித்தது. நீங்க ஏன் அறிவிக்கல? இவர் கடிதம் எழுதுறாரு, ஞாபகம் இருக்கா? ஆமா. கரெக்டாக கேட்குறாரு, டாக்டர் கரெக்டாக கேட்குறாரு. நீ ஏன் கடிதம் எழுதுற? நீ செய்ய வேண்டியதானே? உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பண்ணலான்ட்டாங்க இல்லையா? எதுவும் சந்தேகம் இல்லை. நீ ஏன் கடிதம் கரெக்ட் ஆமாம். கரெக்ட் கேள்வி தான் அவர் வைக்கிறார். Correct. நீங்கள் ஏன் இது பண்ணலன்னு. சமூக நீதினு சொல்லிக்கிற ஆளு சமூக நீதியை இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மாநிலம் நம்ம மாநிலம். ஆனால் அவங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணல. ரெண்டாவது நீங்கள் 10.5% நீங்கள் வேறு வகையில் இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் டேட்டாவோட வாங்கன்ட்டாங்க. இது ஒன்றே போதும் நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான வேலையை. ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது இந்த பாருங்க, இந்த சட்டநாதன் ஆணையம்னு நினைக்கிறேன். 83 டேட்டாவை தூக்கின்னு வராதிங்க. எந்த வருஷம் இருக்கிறான்? ஏற்றுக்க முடியாது. புதுசாயிடு கொடு, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. டேட்டாவை பேஸ் பண்ணி நீ சலுகை கொடுன்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அது செய்யலாம்ல. கரெக்ட் செய்யல. கரெக்ட். இது ராம்தாஸ் கேட்கல, நம்ம கேட்குறோம். இது வந்த பிறகும் இவர் பண்ணாமல் இவரை எது தடுக்குது? இவர் பிரதமர் கடிதம் எழுதிட்டு இவர் வந்து ராமதாஸ் கேள்வி கேட்குறாரு. நீ இல்லை கரெக்டு தாங்க, புரியுது எனக்கு இப்போ புரியுது. கரெக்ட். நீங்கள் கடிதம் மட்டும் எழுதிட்டு உன்னால் பண்ண முடியும் அந்த, ஆனால் பண்ணாமல் கடிதம் எழுதுறேன். கடிதம் எழுதிட்டு நீங்கள் சமூக நீதி கட்சியிலன்னு கேட்டோன்னா அவருக்கு காண்டா தான் வரும் டாக்டர். அதனால தான் ஆயிட்டாரு. அவங்க ஏன் சார் பண்ணாம இருக்காங்க? இப்போ திமுக நினைத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை சாதிகள் இருக்கு, யாருக்கு எவ்வளோ விகிதத்தில் வந்து நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா எடுத்து அந்த மாதிரி கொடுக்கலாம். இவங்க ஏன் தயங்குறாங்க? அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏன் கடிதம் எழுதுறான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? துட்டு நீ தெரியா? நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். துட்டு நீ தெரியா? ஒரு நிமிஷம், துட்டு நீ தெரியா? இல்லை சார், மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இங்கே 500 கோடி தாங்க ஆச்சு செலவு. பீகாரில் 500 கோடி ஆச்சு. ஏன்பா இங்கே தடுமாறிட்டு இருக்காங்க. ரேஸு கிசு நடத்தணும், ரோடு போடணும்னா சொல்லுப்பா, ரூபா தரோம். சும்மா போய் சமூக நீதி சாதி வரி கணக்கெடுப்புலாம் கேட்டு துட்டுங்க இருக்குது. ரேஸ் நடத்துறியா? போறியா மவுண்ட் ரோட்டில் 42 கோடி வாங்கிக்க. உண்மை நான் நினைக்கிறது, நான் வைக்கிற குற்றச்சாட்டு, கலைஞருக்கு பிறகு திமுகவில் இது மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி அக்கறைப்படுற தலைவர் இல்லை. ஐ அக்ரி. எல்லாருமே அவங்கவுங்க சமூகம் சார்ந்த சிந்தனையோட வளம் வருகிறார்கள். ஸ்டாலினுக்கு சுத்தமாக கிடையாது இந்த விஷயத்தில். ஏன்னா அவர் வந்து இடஒதுக்கீடு பற்றி ஏற்கனவே ஒரு தடவை யாருக்கோ 3% நான் தர்றேன்னு சொல்லி அப்புறம் கலைஞர் கூப்பிட்டு கண்டிச்சதாக ஒரு தகவல் ஒரு தடவை. இடஒதுக்கீடுன்றது அப்படி கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு. அப்போ அவருக்கு அந்த புரிதல் பார்வைன்றதே இல்லை அப்படின்றதான் இது. நான் ஒப்புக்கிறேங்க. அப்புறம் அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க? இது எல்லாம் சேர்ந்து தான் தமிழக அரசு இந்த விவகாரத்தையே கண்டுக்காமல் கையில் தூக்கி போட்டதுன்னு அர்த்தம். துரைமுருகன் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு ஒத்துக்குவாரா? இல்லை ஏவாவேல் ஒத்துக்குவாரா? ஏவாவேல் என்ன பேசுகிறாரு? 10.5% வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் நஷ்டன்றாரு. ஓப்பனாக மேடையில் பேசுகிறாரு. முந்தா நாள் பேசியிருக்காரு. அப்போ அவர் என்ன பார்வை பார்ப்பார்? ஒவ்வொருத்தரும் இந்த பார்வைகள் வந்தால் இது இல்லாமல் பொதுவான மக்களுக்காக பார்க்குறவன் தான் தலைவன். நம்ம சமூகம் இதெல்லாம் பார்க்காம பொதுவாக தமிழக மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இடஒதுக்கீடு எப்படி கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும், இதை எப்படி எப்படிலாம் கொண்டு போகலாம். இதில் ராமதாஸ் இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அறிக்கையில்.
உயர் உயர்கல்வியில் வந்து எந்தெந்த மாதிரிலாம் சாதி வாரி கொண்டு வரணுன்றதெல்லாம் நாங்கள் மத்திய அரசோட இருக்கும்போது நாங்கள் மட்டும்தான் கொண்டு வந்தோம் 2004. அன்னைக்கு திமுக வேடிக்கை பார்த்துருந்தோன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் பல இடங்கள்ல. ஆக்சுவலாக வந்து கலைஞருக்கு மட்டுமே அந்த புரிதல் இல்லை சார், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து அந்த புரிதல் இருந்தது. அதனால தான் அந்த 69% வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து செல்வி ஜெயலலிதா தவிர்த்து தமிழ்நாட்டில் வேறு யாராவது முதல்வராக இருந்திருந்தால் அந்த 69 கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்தியா முழுவதும் வந்து 50 அந்த சதவீதத்துக்கு மேலே தாண்டாத பொழுது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 69% எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்போது அவங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதனால் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த படிப்பறிவுன்றது வந்து கிராமப்புற மாணவர்கள் வரைக்கும் போயிருக்கு, வேலைவாய்ப்பு எல்லா சாதிக்கும் போயிருக்குதுன்னா அதுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு காரணம், மிக முக்கிய காரணம். இவர் முத்தலிப் பேசும்போது அவர் சொன்னார், அது ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டு. கலைஞர் இருக்கும்போது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்களை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னார். அது ரொம்ப வேலிட் பாயிண்ட். என்ன ரீசன்னா, இந்த மாதிரி விஷன் இருக்க ஆளுங்க தான் லீடர் ஆவாங்கப்பா. கலைஞர் வந்து இசைவாளர் சமூகத்துக்காகன்ட்டு அவர் சிந்திச்சதை நான் பார்க்கல. கலைஞர் கருணாநிதியை பொறுத்தவரை நம்ம ஜாதியை முன்னேற்றணும், நம்ம ஜாதிக்கு இந்த சலுகை கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்ததாக நான் பார்க்கவில்லை. அவர் நினைச்சிருந்தா அருந்ததியர்கள் கொடுத்துருக்க கரெக்டா, ஓகேவா. அவர் அந்த வளர்ந்த காலத்தின் காரணமாக அன்னைக்கு இருந்த உயர் சாதியினரின் ஆதிக்கத்தை மனசில் வச்சு பிற்படுத்தப்பட்டவனை கையில் தூக்கி வைக்கணும் அப்படின்ட்டு தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் வன்னியர் சங்கமும் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக தான் போராட்டம் நடத்தினாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனால் மிகவும் பிற்படுத்தப்பட்டன்னு ஒரு கேட்டகரி அதில் உருவாக்கி 108 ஜாதி கொடுத்தார்ல. இதை நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். ராமதாஸ் அவர்களும் யோசிக்க வேண்டும், மற்றவர்களும் யோசிக்க வேண்டும். இது வன்னியர் சமூகம் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். ஆனால் சின்னதாக இந்த இடும்பர் குடும்பர்ன்ட்டுலாம் ஏகப்பட்ட ஜாதி இருக்குது. அவன்லாம் மொத்தமே தமிழ்நாடு பூரா எடுத்தனா 30,000 பேர் தான் இருப்பான். அவனுக்கு யார் குரல் கொடுக்குறது? அவன்கிட்ட ஓட்டு இல்லை, அவனுக்கு வாக்கு வங்கி இல்லைன்றதுக்கு அவனை தூக்கி ஓரமாக போட்டுடலாமா? ஸோ அனைவரும் இதை சிந்திக்க வேண்டியது ஒரு நல்ல சப்ஜெக்ட். இதெல்லாம் டிபேட் ஆகட்டும்ன்றேன். அவர் சொன்னது மாதிரி அந்த ஸ்டாலினுக்கு அந்த விஷனு, அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டன்ற அந்த ஐடியாவே அவருக்கு இல்லைன்றது நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். அவருக்கு சுத்தமாக எதில் பற்றி ஐடியா இருக்குது, இதை பற்றி ஐடியா இருக்கிறதுக்கு. அவருக்கு அவங்க ஃபேமிலியில் பற்றி உதயநிதிக்கு ஏதாவது ஒன்று, கிருத்திகா ஏதாவது ஒன்றுன்னா பாருங்கன்னா நல்லா பார்ப்பார். வேறு எதை பற்றி அதை பற்றினா நல்லா பேசுவார். வேறு எதை பற்றி அவருக்கு ஒரு விஷன், தொலைநோக்கு பார்வை, மாநிலத்தின் எதிர்காலம் குறித்த அக்கறையோ நலனோ ஸ்டாலின் இருந்தால் பீகார் வந்தோடனே இவர் இங்கே அறிவிச்சிட்டு இருப்பார். ஏங்க அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டு சண்டை போடணுன்றேங்க. நான் இடம் இருக்கா இல்லையான்றதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டு ஊருக்கே சமூக நீதி கற்றுக் கொடுத்த மாநிலங்க நாங்கள் பண்ணாமல் யார் பண்ணுறதுன்ற பேச்சை தான் ஸ்டாலின் எடுத்துருக்கணும். லெட்டர் எழுதுறாரு பாஸ், ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இதில் இல்லையா? இது வரைக்கும் யாரும் செய்யாத வேலையை நான் செய்கிறேன். இதில் வேற பெருமையாக சொல்லிக்கிறாரு. காங்கிரஸ்லேயே ராகுல் மட்டும்தான் இந்தியா முழுவதும் சாதிவாரி நீ பண்ணு உன்னையார் வேணான்றது. இது பாரு, இது எவ்வளோ இதாக இருக்குது. ஒன்றுக்கு பின் முரணான அவர் ராகுல் சொல்கிறாரு. ராகுல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. அவங்க இன்னும் வரலை. ஆட்சியில் தானப்பா இருக்க. அதுவே வந்து ஒரு முரண் சார். ஏடிஎம்ஏ கவர்மெண்ட் இருந்து பீகார் நடந்திருந்தா குதிச்சு எப்படி சும்மா பையனை யோசிச்சு பாரு. எல்லாம் வீரமணி பீகாரில் நடந்திருக்கிறதே ஏன் செய்யவில்லை எல்லாம் பின் டவுன் பண்ணுங்க. இதுவும் நிறைய ஊடகங்கள், எந்த ஊடகமும் கேள்வி எழுப்பலன்னு நினைக்கிறேன். நீ ஏன் லெட்டர் எழுதுற? நீ ஏன் பண்ணல? சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறல்ல, அப்போ இதை எடுத்தா எல்லாத்துக்குமே நல்லது, ஒரு தீர்வு கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. டேட்டா கையில இருந்துச்சுன்னா 69 75 ஆயிடுச்சுல பீகார்ல. இப்போ அவங்க தானே ஹையஸ்டா இருக்காங்க. நான் எடுத்துட்டு இப்போ இன்னைக்கு இந்த டேட்டா படி பார்த்து வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லைன்ற டேட்டா நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, 12% கொடுன்றாங்க முத்தலிஃப். உள்ளொதுக்கீடு கேட்குறீங்கல்ல, வன்னியர்களுக்கு உண்மை உள்ளபடியே கிடைக்கலன்னா டேட்டா கையில் இருக்கணும். 89 அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் இது வரைக்கும் வன்னியர் சமூகத்தில் இந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக அரசு பணியில் நுழைந்த வன்னியர்களின் சதவீதம் என்ன, எண்ணிக்கை என்ன, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆமாம் இவங்களுக்கு 10ல் இவர்களின் தொகைக்கு ஏற்ப இவர்கள் இந்த இல்லை நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா சமூகங்களுக்கும் மாறும் இடஒதுக்கீடு, அந்த பர்சன்டேஜே மாறும். அது நல்லது தானே. இப்போது ஸ்டாலின் காலத்தில் இன்னைக்கு விபி சிங் 15 மாதம் எடுத்தார். 15 மாதம் கம்மி இல்லை, 11 நினைக்கிறேன். 11 மாதம் தான் இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் மண்டல்கா ராஜான்னு தான்ப்பா விபி சிங்கை சொல்லுவாங்க. அவர் எதுவுமே பண்ணல. 11 மாதம்னா அது கணக்கிலே சேராது. ஆனால் மண்டல் ராஜா. இன்னைக்கு பிஜேபியால் கை வைக்க முடியுதா இந்த இடஒதுக்கீட்டில்? ஐஐடி ஐஏஎம்ஸில் போகிறாங்கல்ல பசங்க, ரிசர்வேஷன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஐஐடியில் ரிசர்வேஷன் இருந்திருக்கா? எஸ்சிக்கு மட்டும். எஸ்சிக்கு பேருக்கு 2 பேரை உள்ளே சேர்த்து கடைசி வரைக்கும் அவனை படிக்க விடாமல் சூசைட் பண்ண வச்சுருவாங்க. இதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே எம்பிசியை உள்ளே நுழைச்சார்ல. இன்றைக்கி அந்த தன்மை மாறி இருக்குல்ல. நிறைய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த ஐஐடி பொறியாளர்கள் வருகிறார்கள். இது ஒரு மண்டல்கா ராஜா. இதை இவர் பண்ணிவிட்டு நான் உத்தரவிடுறேங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்குன்ட்டு எடுத்து பண்ணியிருந்தாருன்னா ஸ்டாலின் தனது பெயரை வரலாற்றில் பதிவு செய்திருப்பார். இதுதான் கடிதம் எழுதிட்டு உட்காந்துருக்கான அவர் என்ன பண்ணுவீங்க? அந்த இதுவே இல்லை, அவருக்கு குற்ற உணர்வே இல்லை.
ராகுலை பத்தி பேசும்போது நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? கேட்பாங்களே கேட்பாங்களே கேட்பாங்களா இல்லையா? குற்ற உணர்வே இல்லைன்னா அப்ப எழுதி தான் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். கேட்பாங்க தாண்டி இப்போ நீங்க சொல்றீங்களா சார், செல்வி அவர்கள் கொண்டு வந்த 69%, கலைஞர் கொண்டு வந்த அந்த அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, ஆக்சுவலாக ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்ததை பிரிச்சு ஒரு 3% அருந்ததியர்களுக்கு கொடுத்தாரு கலைஞர். அதே போல இசைவேளாளர்களும் கொடுத்தார், சொந்த சாதி பேரையே மாற்றி கொடுத்தாரு. அதில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு, அதை தாண்டி கொடுத்தாரு. அதனால தான் நம்ம இப்போ உட்காந்து பேசிருக்கோம். எக்ஸாக்ட்லி அப்படித்தான். அந்த ஆக்சுவலாக இவங்க வந்து அந்த ஒரு நல்ல திட்டம் என்பது தொலைநோக்கு பார்வை என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ மகளிர் உரிமை திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, அது நான் முதல்வர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ வந்து மக்களை வந்து எப்படி கம்ஃபர்ட்டாக வச்சுக்க முடியும், இவங்க எப்படி ப்ளீஸ் பண்ண முடியும், இவங்களை எப்படி வந்து எப்படி சொல்றது, வாக்குகள் வாங்குறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, விஷயம் இல்லை. விஷயம் இல்ல. இந்த தேர்தலுக்கு என்ன பண்றது, 1000 ரூபாய் துட்டை கொடுத்தானா ஓட்டு விழும், போடு. 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்கணுன்ற விஷயம்லாம் ஸ்டாலினுக்கு என்னைக்குமே இருந்தது இல்லை. அடுத்த சொல்லிப்போம். இது இப்படி நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. இப்போ எடப்பாடியை சொன்னாங்க, ஏன் நீங்கள் மோடியை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, மாநில பிரச்சனை பேசுகிறீங்கன்னு. அதே டைமில் இவங்களுடைய நட்சத்திர பேச்சாளர் 2 பேர் தான். ஒருத்தர் வீட்டில் உட்கார சொல்லிட்டாங்க, அவர் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காரு. யாரு? துரைமுருகன். வேலூர் விட்டு வெளியே வரக்கூடாதுன்ட்டாங்க. அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டு, எந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி? கவர்னரை திட்டினாரு. அவரை ஒழுங்காக பேசணும், கொள்கையை பேசணும், கண்டபடி பேசக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நீ பேசினா கட்சியுடைய கொள்கை இந்த மாதிரி விமர்சனம் வச்சா எதிர்கட்சியை பற்றி விமர்சனம், தனிநபர் விமர்சனமோ அவதூறாக பேசக்கூடாதுன்னு. ஆனால் அவர் பையன் கீழே போய் பளபளப்பாக இருக்கீங்களே, நல்லா இருக்கீங்களே, ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டிருக்கீங்களே, எப்படி 1000 ரூபா கிடைச்சதா அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பக்கம் இவர் சொல்கிற தம்பி ஒழுங்காக பேச கற்றுக்கோன்னு சொல்கிறது யாருக்கு சொன்னான்னு தெரில. ஆனால் இவர் சொல்கிற அந்த தம்பி, மெயினான தம்பி, ஒரு தம்பி பெரிய தம்பி ஸ்டாலின், இன்னொரு தம்பி சின்ன தம்பி உதயநிதி, 2 பேருமே எனக்கு என்னன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. லோக்கல் மேட்டர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் உதயநிதி என்ன பண்ணுறாரு, தொடர்ச்சியாக எடப்பாடியை அட்டாக் பண்ணுற வேலை தான். நீங்கள் அட்டாக் பண்ணி விமர்சனம் பண்ணுறது கூட நம்ம ஏற்றுக்கலாம், ஏன்னா அது பிரச்சாரம். ஆனால் அவதூறாக பிரச்சாரம் தொடர்ச்சியாக திரும்ப அவர் ஃபோட்டோ காமிச்சு பல்ல காட்டுறாரு அப்படின்னு ஃபோட்டோ காமிச்சோன்னா இவர் திருப்பி ஃபோட்டோ காமிக்கிறாரு. நீங்கள் போய் பிரதமரை டெல்லியில் பார்த்தப்ப எதை காமிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. தம்பி சொல்லுங்கள், சிரிச்சா பல்லு தானே தெரியும், இந்த மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு பேசுகிறாரு. இவர் நீங்கள் தவழ்ந்துட்டு போய் என்ன காட்டுறீங்கன்ற மாதிரி இவர் பேசுகிறாரு. இது எல்லாம் எப்படி நீங்கள் முட்டி போட்டு தவழ்ந்து போய் எதை காட்டுறீங்க அப்படின்னு இருந்தாங்களா முதலமைச்சர் பதவி வயசுல பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடியை பற்றி எப்போ பேசினாலும் தவழ்ந்த பாடி தவழ்ந்து போன இதே தான் 2019 இருந்து 2017 இருந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட 2017 இருந்த எடப்பாடி பழனிசாமி கிடையாதுங்க. இருந்தாலும் நீங்கள் லீடர் எமர்ஜ் ஆகிட்டாருங்க. பார்க்குறீங்களா ஸ்டேஜில் எப்படி பேசுகிறாருன்னு. பேப்பர்லாம் பேசுகிறேன், நீ பேப்பர்லாம் பேசுவீங்களா அப்பனும் பிள்ளைங்க? நான் கேட்குறேன், முடியுமா உங்களால்? ஃபஸ்ட்டு பேசுறதுல என்ன இருக்குன்றது புரியுமா அப்பாவுக்கும் பையனுக்கும்? அதான் ஜாதி வாரிக்காரர். சொன்னார் பாருங்க, இது யோசிச்சு பாருங்க. ராகுல் சொல்லி இருக்கிறார் ஜாதி வாரி கணக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருந்த தமிழ்நாட்டில்? அது அடுத்த கேள்வி நம்மளை நோக்கி வரும், சிஎம்க்கு தெரியல பாருங்க. இன்னொன்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு பீகார் ஒரு கவர்மெண்ட் தானே, ஸ்டேட் கவர்மெண்ட் தானே, அவன் நடத்தும் போது நம்ம நடத்தாம ஏன் பிரதமருக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்ற கேள்வியாவது கூட ஆளுங்களை கேட்டு. உதயநிதிக்கு ஒரு ஒரு மனச்சிக்கல் இருக்கு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். உதயநிதிக்கு இல்லைங்க, நம்ம இல்லை, நான் சொன்னேன்ல ஏற்கனவே, அவர்கிட்ட நேரடியாகவே கன்வே பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் வேற அவர் நான் ஏனென்றால் நான் கலைஞரின் பேரன்னு முடிகிறாரு. ஏன் அதை சொல்கிறாருன்னா, நான் நீ பேசுனதே பேசுகிறேன்னு சொல்கிறாரு. நான் ஒன்றும் அது பேசுனதே பேசுறேன்னு அவர் சொன்னது வந்து சப்ஜெக்ட் ஒன்றை இல்லை, புதிய விஷயங்களை எடுத்து பேச முடியல, பிரச்சாரம் பண்ண தெரியல. 2019 பண்ண பிரச்சாரத்தை 5 வருஷம் கழிச்சு பண்ணிட்டு இருக்கேன்றதான் எடப்பாடி குற்றச்சாட்டோட மீனிங். இவரு என்ன சொல்றாரு, பேசுனதே பேசுன்னு உன்ன மாதிரி பச்சோந்தி இல்லை மாத்தி மாத்தி பேசுறதுன்றாரு. ஏனென்றால் நான் கலைஞரின் பேரன் அப்படின்றாரு. நம்ம இதுதான் நம்ம சொன்னோம், நீங்க கலைஞரின் பேரன் எந்த மீனிங்ல சொல்றாரு? சொல்றாரு, சரகுல பாஸ்ன்றாரு. இது என்னங்க, இது கீழே குனிஞ்சு எதை காட்டினா இது என்னங்க பேச்சு? உதயநிதிக்கு மனசுல, நான் சீரியஸா சொல்றேன், அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஓப்பனாகவே சொல்றேன் நிகழ்ச்சியில், ஹி ஹஸ் காட் சம் பெர்வர்ஸ் மைண்டு. நான் இது ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சு சொல்லலை. ஃபஸ்ட்டு தமிழச்சி தங்கப்பாண்டியனா அழகான எம்பின்னு சொன்னதில் ஆரம்பித்து அந்த ஒரு 8 வழிச்சாலையோ இதுக்கோ போராட்டம் பண்ணாங்க, சிஏ என்ஆர்சிக்கோ இதுக்கோ ஒரு போராட்டம் பண்ணி ஒரு மறியல் பண்ணி ஒரு கல்யாணபுரத்தில் வச்சுருந்தப்போ ராஜேஷ் தாஸை பேசினார்ல, ஒரு ராஜேஷ் தாஸ் ஒரு டிஜிபி இருக்காருன்னு பேசினப்போ அந்த மீட்டிங்கில் தான் பேசுகிறார். எடப்பாடி கால் நடுவில் பூந்து போனார்னு ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா? அது இன்னும் இருக்கும் அந்த வீடியோ. இப்போ என்னடன்னா கீழே குனிஞ்சு எதை காட்டினேன்னா புத்தி ஏன் இப்படி இருக்கு உனக்கு?
இப்போ நீ கூட விமர்சனம் பண்ணுவப்பா எடப்பாடியை, ஏங்க காலில் விழுந்து தானேங்க அவர் சிஎம் ஆனார், இதுதான் உன் வாயிலேருந்து வரும். இப்படி வருமா? காலில் நடுவில் பூந்துன்ற வார்த்தை வருமா அவனுக்கு? இப்போ அவர் வந்து நான் பல்ல காட்டினேன், நீ எதை காட்டினேன்னு சொன்னார். ரைட்டு, முடிஞ்சு போச்சு, அந்த இஷ்யூ முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு எதை காட்டினேன்னு, இது என்னப்பா பேச்சு? நீ எதை காட்டணும்னு அவர் அப்படி கேட்கல. நான் பல்ல காட்டினேன், நீங்க அங்க போய் நீயும் தான் அதை காட்டணுன்றதுக்கு தான் அந்த போட்டோ காமிச்சு நீ இதுல எதை காட்டுறேன்னு கேட்கறாரு. அதே பல்ல தானே காட்டுறேன் தான் அதோடைய அர்த்தம். அதான் மீனிங். சிரிச்சா பல்லு தானேங்க தெரியும், இப்படி தான் பேசினார் அவர். இது என்ன புத்தி? உனக்கு மனசுல சிக்கல் இல்லைன்னா இந்த வார்த்தைகள் வராது. நான் சும்மா உதயநிதியை குற்றம் சுமத்தணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை. எல்லாருக்கும் வராது. இல்லைங்க தலைவருங்க, நீங்க இவங்க டீன்லயே பார்த்தீங்கன்னா அந்த இது இவங்க டிஎன்ஏலே பார்த்தீங்கன்னா ஆராசாவும் அதே மாதிரி தான். எடப்பாடி அவங்க அம்மாவை பற்றி பேசி 21 சிக்கலாச்சு, மன்னிப்பு கேட்டார், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இவர் ஆர்எஸ் பாரதி எடுத்துக்கங்க, ஒவ்வொருத்தரையும் எடுத்துங்க. தான் இந்த இவர் பையன் துரைமுருகன் பையன். நான் இங்கே பாருங்க முத்தலீஃப், இது ஒரு கேம். ரைட்டா, நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் சொன்னேன், டிகே சிவகுமார் தான் இந்த தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே டிகே சிவகுமார் தான் சொல்கிறாரு, இது ஒரு டெமோக்ராட்டிக் கேம், யார் திறமசாலியோ இதில் வெற்றி பெறுவான். இதுதான் டிகே சிவகுமார் சொன்னது. இப்படி இதை பார்த்துட்டு போக வேண்டியது என்னங்க? இப்படிலாம் பேசுறதுக்கான தேவை என்னங்க? யார் சாமர்த்தியமானவனோ, யார் இன்டெலிஜென்ட்டாக கேம்பெயினை ரன் பண்ணானோ அவன் ஜெயிக்க போகிறான். அதில் கரெக்டுங்களா? என்ன துட்டுக்கிட்டுன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவீங்க. யார் புத்திசாலி? மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான அந்த திறமையை எவன் வைத்திருக்கிறானோ, எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி ஜெயிக்க போகுது. இதுக்கு எதுக்குங்க இப்படிலாம் பேச வேண்டிய தேவை என்னங்க இருக்குது? அவர் எடப்பாடி பழனிசாமி அதை அவர் தொடவே மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. மேடையிலே சொல்லிட்டார், வயசில் பெரியவன் காலில் விழுந்தேன் என்னப்போ, நான் தவழ்ந்து தான் பெரியவனானேன்னு சொல்லிட்டாரு. நீ இதுக்கெல்லாம் வக்கனையாக பதில் சொல்கிற. இங்கே இந்த அதிமுகவில் ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து நான் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கேன், ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கேன். உன் கட்சியில் இது நடக்குமா கேட்குறாரு. நீ அதுக்கு தானே பதில் சொல்லணும். நீ இஸ்லாமியரை தலைவராக்கியிருக்கேன், இஸ்லாமியர் சிறுபான்மையரை தலைவராக்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. இன்னொன்று, நீ அதுக்கு பதிலாக அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டா சரியாயிடுமா? அந்த பாயிண்ட்டு கிட்டத்தட்ட உதயநிதி பண்ணுறது அது மாதிரி. ஆக்சுவலாக இது விவாதத்துலேருந்து தப்பிச்சு போகிறோம். இப்போது நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து என்கிட்ட வைக்கிறீங்க, எனக்கு இப்போ சொல்கிறது பதில் என்ன, போயாண்ட ஒரு வார்த்தையில் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போனேன்னா கிட்டத்தட்ட அது மாதிரி இல்லை உதயநிதி பண்ணுற வேலை. அங்கே கீழே இருக்க கை தட்டுவான், நான் இல்லைன்னு சொல்ல, கீழே குனிஞ்சு எதை காட்டணும், இவனுங்க தொண்டர்களோட புத்தி எப்படி இருக்கும், நல்லா கை தட்டு வரும், அதெல்லாம் வரும். அதுக்காக அப்போ நீயும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா? நீயும் நன்னிலம் நடராஜனா? நீ தீப்பொறி ஆறுமுகமா? வெற்றி கொண்டானா? அந்த லெவலில் தான் இருக்க போறியா நீ? தலைமை கழக பேச்சாளர் மாதிரி தான். தலைமை கழக பேச்சாளர் வச்சிருப்பாங்களே ஒரு லிஸ்ட் 50 பேர், அந்த மாதிரி பேசிட்டு ஒரு கூட்டத்துக்கு 10,000 வாங்கிட்டு போயிட்டு வர உதயநிதி லீடர் தானே. எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கிற? கலைஞரின் பேரன் சொல்லிக்கிறார். நான் சொல்லிக்கிறேன். அப்போ கலைஞர் பேரன் இப்படி தான் கீழே குடிஞ்சு எதை காட்டணும்னு தான் பேசுவாரா? இதை நம்ம சுட்டியும் காமிச்சிருக்கோம், நேரடியாகவே அவர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். நீங்கள் கலைஞரின் பேரன், உங்களை அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ வார்த்தைகளும் கரெக்டாக இது பண்ணணும். கலைஞர் என்னைக்கா பேசியிருக்காரு அந்த மாதிரி? ஒரே இதோட பேசினான்றதுக்கே மக்கள் ரசிக்க மாட்டாங்க முத்தலீஃப். உன் கீழே உன் மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இங்கே பக்கத்தில் நின்றுக்கிறத விசிலடிச்சாங்க, குஞ்சுங்க விசிலடிப்பானுங்க, சூப்பர் தலைவா அப்படின்ட்டு. அப்போதைக்கு நல்லா இருக்கும். படித்தவர்கள் உன்னை லீடராகவே பார்க்க மாட்டாங்க ஒரு நாள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னைக்காவது கட்சியோட லீடராக முடியுமாங்க? முடியாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ்வளோதான். அதுதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கான ரோலு. அப்புறம் இந்த இன்னொருத்தன் தானே வேலூரில் காட்பாடி குமரன், என்ன பேர், குடியாத்தம் குமரனோட ரோலு மீட்டிங் எலெக்ஷன் வந்துச்சா மீட்டிங் போய் ஒரு 10,000 வாங்கிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பார். இவ்வளோ தான், வேற எந்த வேலையும் கிடையாது குடியாத்தம் குமரனுக்கு. அந்த லெவலில் இருக்க விரும்புகிறாரா உதயநிதி? எப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அழிவு ஆரம்பிச்சிடும். நீங்கள் சப்ஜெக்ட் பேசுனீங்கன்னா நல்லா நிற்கலாம். ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அவரையும் வலுவாக சொல்லுங்கள். நீங்கள் இந்த கால விடுறது மேட்ரு முடிஞ்சு போச்சு, ஓகேவா? நீங்கள் அடுத்து நீங்கள் என்னங்க, இந்த பிஜேபி அரசின் மிக மோசமான கொள்கைகளெல்லாம் நீங்கள் 6 மாதம் முன்னாடி வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குறதுக்காக தான் கூட்டணியை பிச்சுட்டு வந்திருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி வழக்குகளுக்காக பிஜேபியை கண்டு அஞ்சுகிறார். ஏடிஎம்கேல இருக்க எல்லாரும் அஞ்சுறாங்க. சொல்ல முடியுமாங்க? நீங்களும் அஞ்சுறீங்க. ஆமா, அதான பிரச்சனை. இல்ல அப்படிதானங்க பேசணும். அரசியல் பேசினாலும் இங்கேயும் இருக்குது. இல்ல அரசியல் அப்படி ஏதாவது தானங்க நீங்க விமர்சனம் வைக்க முடியும். இது என்னங்க பேச்சு, காலுக்கு கீழே குனிஞ்சு எதை தாண்டி ஆக்சுவலா இப்ப பேச நல்லா இருக்கு சார். இதெல்லாம் டாக்குமெண்ட் சார். டிஜிட்டல் யுகத்துல டாக்குமெண்ட்ப்பா. 30 வருஷம் முன்னாடி பேசுறதுன்னா கன்னிமலா லைப்ரரிக்கு போய் தந்தி பேப்பர் இல்லை முரசொலி பேப்பரை தேடி எடுக்கணும். இப்படி எடுத்துலாம் பார்ப்போம் ஈஸியா டேமேஜ். இப்போ இந்த 5 வருஷம் முன்னாடி பேசுனதெல்லாம் எடுத்து நீங்க போடுறாங்க பாத்தியா, முன்னாடி பழசு நடக்கிறதுலாம். நம்ம கூட தேட தேவையில்ல, அவங்களே யாராவது போட்டு விட்டுறாங்க. டிஜிட்டல் யுகம் பாது. என்னத்த சொல்றது, விடுங்க. இப்படி பேசுறவரை தான் எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு வந்து நான் பார்த்தேங்க அந்த பேட்டியை. ஆர்எஸ் பாரதிக்கு கண்ணுக்குன்னு அவிஞ்சு போச்சான்னு தெரியல எனக்கு. அவருக்கே பொருட்களை கேள்வி கேட்கறவருக்கு எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்குறாரு. எப்படிங்க எம்ஜிஆர்னு சொல்றேன். பார்த்தீங்களா? அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன் நான். அதில் பார்த்துட்டு ஒரு அரசு பாரதியெலாம் இதுதான் இது எனக்கு இது ஒரு விஷயம் சொல்லுங்கள்.
ஆர்எஸ் பாரதிக்கும் தெரியும் யார் உதயநிதின்றதெல்லாம் தெரியும். இப்போ திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் இவரை வந்து ஆமாங்க எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆரும் ஏன் வந்து அவர் கூட ஒப்பிட்டுருக்கீங்கன்னு கேட்டால், எம்ஜிஆர் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தார், உதயநிதி சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தார். அவருக்கும் கூட்டம் கொடுது, இவருக்கும் கூட்டம் கொடுது. இதுதான் நம்ம லாஜிக்கம். எப்படி இருக்கு பற்றி அது? சரி, இப்படி பேசுகிறாரு. இப்போது இந்த மாதிரி பேசும் இந்த அளவுக்கு அறிவு இருக்கக்கூடிய இல்லை வந்து தலைமை வந்து இது மாதிரி ஆட்கள் தான் வேணும்னு விரும்புதா? இது மாதிரி ஆட்கள் தான் தலைமையில் வர முடியும். வர முடியும். கொஞ்சம் மாற்றி பேசுனா அவ்வளோதான், பிடிஆர் கதி தான். இப்போ கான்டென்ட் உள்ள ஆள் யார் இருக்கா திமுக தலைமைக்கு நெருக்கமா? யாருமே இல்லை சார். ஆர்எஸ் தான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த திராவிட வித்துலாம் சொல்லுவாங்க. இப்போ அவருமே வந்து எல்லா மேடை பேச்சுகளும் மாறி அவரும் அப்படிதான் பேசுறாரு. இப்போ இந்த மாதிரி நேர்காணல்களை திருச்சி சிவாவை விட்டா திராவிட கொள்கை கிள்கைன்னு சொல்லிட்டு எடுத்து ஏதாவது ஒன்று பேசணும். எப்போ சிரிக்க மாட்டானாப்பா ஜனம்? எம்ஜிஆர் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, உதயநிதி சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தார், அதனால 2 பேரையும் ஒப்பிட்டேன்னா என்ன கணக்கு இது? நான் இதை படித்த பிறகு தான் நான் யோசித்தேன், ஏன் இப்படிப்பட்ட ஆளை தலைமை நிலையத்தில் வச்சுருக்கேன்னா இவங்க தான் வேணும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு, இல்லையா? ஆமாம், நீங்கள் தியாகராஜன்கள் தேவையில்லை. நீங்கள் நான் அதுதான் சொல்கிறேன், அறிவார்ந்த இயக்கம் திமுகன்னு ஒரு காலத்தில் அந்த தலைவர்கள் பேசுகிறத கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்துட்டு மெத்தப்பட்டேனை கடத்துறதுனா என்சிபி தான் பிடிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு ரகுபதினு ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், சட்டத்துறை அமைச்சர். அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஒன்றுமே சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களோட கோர் ஐடியாலஜிலேருந்து விலகி போயிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்குன்ற கேள்வி வருமா வராதா? ஆமாம், உங்களோட கோர் ஐடியாலஜி இது, சில விஷயங்கள் பகுத்தறிவு, சமூக நீதி, சுயமரியாதைன்னு சில விஷயங்கள் வச்சிருக்கீங்க, அதுலேருந்தே விலகி போறீங்களே நீங்க. அதை அப்டேட் பண்றது வேற சார். அதை அடுத்த நிலையை கொண்டு புதுப்பிக்கணும் தம்பி. இப்போ அவ்வளவுதான். இவன் இருக்கிறானே, இவனுக்கு வயசு 22 வயசு, இவனுக்கு வந்து 70களில் நடந்த இந்திய எதிர்ப்பு, 60களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அன்னைக்கு இருந்த சூழல், இடஒதுக்கீடுக்கான போராட்டம் அவனுக்கு தெரியாது. இவனை அட்ராக்ட் பண்றது மாதிரி நீங்க பேசாம திருப்பி இன்னும் பழசு அனிதா போட்டோ தூக்கிட்டு போன சிரிப்பாங்க. நீங்கள் சோவியத் யூனியன் கதையை பார்த்தீங்கன்னா, வேலையில்லா திண்டாட்டத்துலேருந்து வீடுகள் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே 90s வரைக்குமே இருந்தது. எல்லா வசதியிலும் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த கொள்கைகளை கடத்துகிற வேலையை பண்ணலை. அவன் எல்லா வசதியும் அவனுக்கு கிடைச்சிது. பிறந்தோடனே அவனுக்கு வேலை இருந்தது, அவனுக்கு படிப்புக்கான இது இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் அவன் இதெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டானா, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக கிடைச்சிரும் அப்படின்னு. எனக்கு கொக்கோ கோலா தான் வேணும் அப்படின்னு. அவனுக்கு வந்து அமெரிக்கா இது கலாச்சாரம், கொக்கோ கோலா, வீடியோ பார்க்கணும், படம் பார்க்கணும், காருனால இந்த லடா காரா, லடான்னு தானே ஒரு கார் இருந்தது, அது அந்த கார் மட்டுமே டெய்லி பார்த்துட்டு இருக்கணுமா, விதவிதமாக கார் வேணும்னு. அப்போ அவனுக்கு இதை கடத்தணும். உனக்கு ஒரு மக்களுக்கு அங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ வறுமையில் இருக்காங்க, விலைவாசி பாரு, 50லேருந்து நாங்கள் 80 வரைக்கும் 85 வரைக்குமே அதே விலைவாசி தான் இருக்குது இதுன்னு. இவன் என்ன சொல்கிறான், நான் நினச்சா போய் டிவி வாங்கணும், இங்கே ஒன்றை நான் அப்ளை பண்ணி தான் வாங்கணும்னு. ஆனால் இதெல்லாம் உணர வச்சுருந்தாங்கன்னா சோவியத் யூனியன் இருந்திருக்கும். ஆனால் சோவியத் யூனியன் உடஞ்சி செதறிச்சு. இதுதான் இங்கேயும் திமுக நம்ம சொல்கிறது. திராவிட இயக்க கொள்கைகள்னால் என்ன? அன்னைக்கு வீரமணி ஒரு தடவை ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். பஸ் டே கொண்டாடி பசங்க எல்லாம் கைதாகனப்போ ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருந்தார். இந்த கல்வி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்டது. அதுக்கான போராட்டன்றது சாதாரண போராட்டம் இல்லை. இது நம்ம இது இங்கிலாந்தில் போய் அந்த தெரியும்ல, அந்த மிஷினரிங்க ஸ்கூல் கல்வி கற்றுக் கொடுக்கூடாதுன்னு அந்த இதில் லண்டனில் வரைக்கும் போய் கோர்ட்டில் வளர்ந்து ஒரு காலம் வரைக்கும் சமஸ்கிருதம் தெரியலன்னா எம்பிபிஎஸ் படிக்க முடியாது. எப்படி இருந்திருக்கு அன்னைக்கு சொசைட்டி? யோசிச்சுப்பாரு, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. 5 பேர் இருக்கோம், நல்லா படிக்கிறோம், +2 நல்ல மார்க் வாங்கியிருக்கான். சமஸ்கிருதம் இல்லைன்னா அப்போ என்ன மீனிங்? யாருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? வர முடியும். இன்னொன்று சமஸ்கிருதம் எல்லாத்துக்குமா சொல்லி கொடுக்குறாங்க? மாட்டாங்க, அதுவும் பண்ண மாட்டாங்க. அப்ப எப்படிப்பட்ட கட்டமைப்பு? இப்ப கண்ணி பண்ணுங்க, அதை உணர்ந்துதான் அவர் சொல்றாரு இல்லையா? அப்படி போராட்டம் நடத்தி வந்தது. லண்டன்ல போய் அந்த உரிமையை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து திராவிட இயக்க கட்சிகளுடைய வளர்ச்சி, அந்த கட்சிகள் ஆட்சிக்கு வர்றது, இது எல்லாம் வரும்பொழுது கல்வின்றது பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இலவசமா கிடைக்கிற அளவுக்கு வந்துச்சு. நீ கல்லூரியில படிக்கிறன்னா குறைந்த கட்டணத்திலயோ இல்லை இலவசமா படிக்கிற, உனக்கு வந்து நீ அதை வச்சு நீ கல்வி ஒன்றுதான் சொத்து, நீ உன்னை உயர்த்திக்க பார்க்கணும். ஆனா நீ என்ன பண்ற? பஸ் டே கொண்டாடிக்கிட்டு இதுல கொண்டாடி அது கிடைச்ச நல்ல பேரோட உழைப்பே உனக்கு தெரியல. நான் அதை எடுத்து போட்டேன். பொதுவா தீகா அறிக்கை யாரும் பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல போச்சு அது. ஏன்னா அது அவருடைய வருத்தம். நானும் சொல்றேன், வீரமணி எப்பவுமே யாருக்காவது இந்த மாதிரி டிஎம்கே ஏதாவது பண்ணுவாரு. இது வந்து கிளாசிக்கான ஒரு அறிக்கை. கொட்டிட்டாரு அவரு. இப்படிலாம் இருக்கிற மாணவ சமுதாயம் இன்னைக்கு இப்படி போறீங்களே, அவ்வளோ கஷ்டத்தை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு. ஏன் நினைச்சு பார்க்கல? நீ கடத்திட்டு வரல, நீ வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நமக்கு இவ்வளோ இது இருக்குது, டே கல்வி ஒன்று தான் உன் சொத்துன்னு. சரி, கால ஓட்டத்தில் இந்த திமுக முன்னெடுக்கக்கூடிய திராவிட அரசியல் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தலைவர்கிட்டே ஆயிடுச்சு இல்ல. நான் ஒரு தடவை சொன்னேன்ல, இவர் வந்து ஒரு இந்தியா டுடே எடிட்டர்னு நினைக்கிறேன். இவர் போய் பார்க்குறாரு,
பார்க்கும் பொழுது அந்த கொள்கை இதெல்லாம் வந்து இந்த கால அரசியல்லாம் எடுபடாதுங்க. அதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் இதாகாது. இப்போ வந்து யார் பணம் இருக்கிறாங்களோ யார் இதுவாக இருக்கணும் அவங்க தாங்க கட்சி, அப்படி தாங்க கட்சியை நகர்த்த முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னங்க இவருடைய விஷயமே தப்பாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல். ஆனால் இவருக்கே பாடம் கற்றுக் கொடுத்தது 2019 எலெக்ஷனு. சமூக நீதி இந்த மாதிரிலாம் இணைஞ்சாதான் நீ ஜெயிக்க முடியும்னு கற்றுக் கொடுத்தது. அதை நான் கட்டுரையிலே குறிப்பிட்டேன் நான் ஒரு இதில். இவர் வந்து இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் 2000 ஓட்டு 1000 ஓட்டுன்னு பார்க்குறாரு. அது கிடையாது. கலைஞர் பார்த்தது வேற. கட்சிகள்னா அவங்களுடைய பிரதிநிதித்துவம், அது மக்கள்கிட்ட ஒரு உளவியல் ரீதியாக கொண்டு போகிறோம். இந்த ஒற்றுமை தான் ஜெயிக்கும். இன்னைக்கு பாசிச எதிர்ப்பு கூட்டணின்னு பேசுறீங்கல்ல, ஏன் பேசுறீங்க? தேர்தல் வந்தால் தானே பேசுறீங்க. மற்ற நேரத்தில் திருமாவளவன் தேவைப்படுறாரா, இல்லை வைகோ தேவைப்படுறாரா, இடதுசாரிகள் தேவைப்படுறாங்க? ஸோ இதை வந்து இன்னைக்கு திமுகவும் தேர்தல் வந்தால் வேலை செய்கிற ஒரு இயக்கமாக ஆயிடுச்சு. அவங்களோட பர்பஸை மறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க நீங்க. அது ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று, அடிப்படை கொள்கையில இருந்தே சுத்தமாக இவங்க நேர் எதில் போய் நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பிஜேபிக்காவது ஒரு ஐடியாலஜி இருக்குது, இந்துத்துவ ஐடியாலஜி. உங்கள்கிட்ட திராவிட ஐடியாலஜி இல்லைன்ற. அதனால தான் இளைஞர்கள் உங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு அண்ணாமலை பக்கம் போறாங்க, திடீர்னு நாளைக்கு விஜய் வந்தா விஜய் புதுசா போறாங்க. சீமா நல்லா பேசுற, சீமா பின்னாடி போறாங்க. நாளைக்கு விஜய் வந்தா நீங்க சொல்றது கரெக்ட், விஜய் வந்தானே இது புதுசா இருக்குப்பான்னு போறாங்க. அந்த இளைஞர்களை இளம் தலைமுறையினை ஈர்ப்பதற்கான ஐடியாலஜி எங்கேயுமே இல்லாம போச்சு. இடதுசாரிகள் கோட்டை விட்டு விட்டார்கள். விட்டாங்க. அவங்க இப்போ எப்படி திராவிட இயக்கங்களுக்கு நான் சொன்னனோ அது இடதுசாரிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா விவசாய போராட்டம், சாட்டையடி சாணிப்பாலை எதிர்த்து போராடின இயக்கம்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடின இயக்கம் இடதுசாரிகள். ஆனா இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் சம்பந்தம் இருக்கானா இல்லை. நீங்க அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கலன்ற சீனிவாசராவ் மாதிரி ஆட்கள் எல்லாம். அதான் சார், இப்போ அந்த பிரிக்கப்படாத ஒன்றுபட்ட தஞ்சையில வந்து இந்த சவுக்கடி சாணிப்பால்னு சொல்றது ஃபேமஸ். அந்த பீரியட்ல தான் தியாகம் 60கள் 70களோட 70 கடைசி 70 அப்பதான் மாறுறாரு. அப்போ இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளை தாண்டி இங்க வந்து சாதியோட தன்மை வந்து குறைஞ்சதுக்கு வந்து கம்யூனிஸ்டுகளும் ஒரு காரணம். நிச்சயமா இது எல்லாரும் சேர்ந்து பண்ணதுப்பா. நீங்க திராவிட இயக்கம் நாங்க மட்டும் தான் சாதி ஒழிப்புன்னு சொல்லவே முடியாது, பார்க்க முடியாது. அதாவது கம்யூனிஸ்டுகளோட அந்த கொள்கையை உள்வாங்கி தான் திராவிட கட்சிகள் பண்ணாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் எப்பயே வந்துட்டாங்க அங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணாவோ கருணாநிதியோ கருப்பு கம்யூனிஸ்ட். கருணாநிதி நாங்கள் தான் கருப்பு கம்யூனிஸ்டுகள். ஏன்னா அவர் தஞ்சாவூர்ல அரசியல் பண்ணோம்னா நீங்க ஒன்று மார்க்சி இது பொது உடைமை கட்சி, இல்லாட்டி திராவிடர் கழகம். அதை தாண்டி திமுக நீங்கள் அங்கே வளர்க்கணும்னா நாங்கள் கருப்பு கம்யூனிஸ்டுகள் தான் நீங்கள் சொல்லி வளர்க்க முடியும். இன்னைக்கு சொல்கிறேன், சீமானை பின்பற்றுகிற இளைஞன்ட்ட போய் தமிழ் தேசியத்துக்காக நீ சீமானை பின்பற்றியான்னு கேளுங்க, இல்லைன்னு. அவனுக்கு தெரியாது தமிழ் தேசியம்னா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு. என்ன கேட்டால் சீமான் நல்லா பேசுகிறாரு, இவரை திட்டுறா அவரை திட்டுறாரு. எப்படிப்பா தெரியும்? யூடியூப்ல பார்த்தேன். இதுதான் அந்த கொள்கை கடத்துவதில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து கேரளாவில் ரொம்ப அழகாக பின்பற்றுறாங்க. எப்படி பின்பற்றுறாங்கன்னா, அந்த ஊரில் வந்து அந்த வார் இருக்கும், காலேஜில் எலெக்ஷன் வைப்பாங்க. எப்படி எலெக்ஷன் வைப்பாங்கன்னா, யார் வந்து மாணவ தலைவர் ஆகுது, அவங்க கல்லூரியிலேருந்து கற்றுக் கொடுப்பாங்க அரசியலில். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஆர்யா ராஜேந்திரன் நினைக்கிறேன், திருவனந்தபுரத்தில் வந்து மேயர் ஆகினாங்க. 21 வயசு அந்த பொண்ணுக்கு. அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணை ஒரு பெரிய பதவியில் வைக்கும்போது அந்த பொண்ணால நிறைய பேர் ஈர்க்கப்படுவாங்க. சின்ன பொண்ணு இங்கே காலேஜ்லயே எலெக்ஷன்ஸ் நின்று போச்சு. 1 or 2 காலேஜஸ் தவிர இங்க மாணவர் தேர்தல் இல்லன்றேன். இல்ல, ஆல்மோஸ்ட் இல்லாம போச்சு. இல்ல ஜேஎன்யூல இந்த கல்ச்சர் இருக்கேங்க. ஜேஎன்யூல இப்ப லெஃப்ட் ஜெயிச்சிச்சு பார்த்தோம்ல. அது தலித் வந்து மாணவ தலைவராக மாணவ தலைவராக ஃபர்ஸ்ட் டைம் இன் ஜேஎன்யூ ஹிஸ்டரி. நீங்க வந்து ஜேஎன்யூ வந்து நாட்டுக்கே ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபுட்பால் நடக்கும்போது இந்த ஆமையா பூனையா அப்படின்லாம் பார்ப்பாங்கல்ல. ஆமை வந்துச்சுன்னா இந்த டீம் ஜெயிக்கும், பூனை வந்தானே. ஜேஎன்யூ வந்து அந்த மாதிரி ஒரு இது வரைகள் என்னன்னா, ஜேஎன்யூவில் எந்த ஐடியாலஜி உள்ள இவங்க டீம் ஜெயிக்குதோ இந்தியா லெவலில் அந்த இது வரும்னு. போன தடவை ஃபுல்லாக ஏபிவிபி தான் அங்கே டாமினேட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை ஃபஸ்ட் டைமு லெஃப்ட்டு அண்டு தலித்து டாமினேட்டு. ஆனால் இது ஏன்னு சொல்கிறேன்னா, வட மாநிலங்கள் மேற்கு மாநிலங்கள்லேருந்து வர்ற இளைஞர்கள் என்ன மைண்ட் செட்டோடு வர்றான், அவன் இப்போ அதை விட்டு கொஞ்சம் விலகுறான். லெஃப்ட்டு அண்டு தலித்து இது மைண்ட் செட்டில் வர்றான். அதோடைய வெளிப்பாடு தான் ஜேஎன்யூவில் ஜெயிக்கிறாங்க. இந்த இது வந்து தேசிய அரசியலில் எதிரொலிக்கும் அப்படின்னு. இது ஏன்னா ஒவ்வொரு தடவை இது ஒரு இதுவாக தீசிஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தடவை சீதாராம் யெச்சூரிலாம் அங்கே படிச்சுட்டு வந்தவர் தானேங்க. இந்த தடவை ஜெயிச்சதுனால அகில இந்திய லெவலில் ஏதோ ஒரு மாற்றம், அதாவது இவங்க நினைச்ச வெற்றி பெரு வெற்றின்றது வாய்ப்பு இல்லைன்றது சொல்கிறேன். நாள் இன்னைக்கு கடக்க பார்க்கலாம். எனக்கும் வந்து உங்க ஒரு விஸ்வகுருவோட பதட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்பர் குறையுமோன்னு தான் தோணுது. ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டீ காப்பி நம்ம பேசாமல் ஒரு டீ காப்பி வாங்கி கொடுக்க காசு இல்லையாங்க காங்கிரஸ் கட்சியில். கூட்டம் கிட்ட இந்த சிதம்பரம் பேசுனது பார்த்துருக்கீங்களா?
சிஇசி மீட்டிங்கில் அதாவது நடக்குதில்ல, நடக்கும்போது டீ காஃபி வாங்கி கொடுக்க காசு இல்லைப்பா எடுத்துங்க பண்ணுறாங்களாம். என்ன சொல்கிறாங்க தெரியுமா இன்கம் டேக்ஸில்? ஏடிஎம்மில் 2000 வித்ட்ரா பண்ணிக்கங்கன்றாங்களாம். தேர்தல் நடத்துறது இப்போ சமயத்தில் ஏடிஎம்மில் போய் 2000 வித்ட்ரா பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியுமாப்பா? இது ஏன் இது எனக்கு பயம்தான் காரணம்னு தோணுது. கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களே உண்டியல் குலுக்கிங்க. அவங்களுக்கு ஐடி நோட்டீஸ் அனுப்பிச்சா எங்கே போவாங்க அவங்க? எவனோ ஒருத்தன் தான் கொடுக்குறான். இதை இந்த கால்குலேஷன் கணக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு 3600 கோடி ரூபா பிஜேபிக்கு நீங்கள் டேக்ஸ் போடணும். அப்படி பார்த்தா அது ஃபைன் போடணும். எங்களுக்கு 1500 கோடி இல்லை, அவங்க வந்து 3000 இந்த கணக்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ போடணும். கூப்பிட்டே மிரட்டுறாங்களா முத்தலீஃப்? பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் இருக்குல்ல, காங்கிரஸுக்கு இந்த எலெக்ஷன் நேரத்தில் நிதியை குத்தி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்காதீங்க, பிரச்சனை சந்திக்காதுன்னு கூப்பிட்டு இப்போ ஆஃப் லேட் இது பயப்படுவாங்க. நீங்கள் எந்த வகையிலும் கொடுக்க முடியாது. லிக்விட் கேஷாகவும் கொடுக்க முடியாது. ஆமாம், லிக்விட் கேஷை வச்சு தேர்தலில் செலவும் பண்ண முடியாது. தலைவர்களாக பார்த்து அவங்க ஏதாவது காமிச்சு செலவு பண்ண தான் உண்டு. அந்த இது எத்தனை பேர் அந்த மாதிரி செய்வாங்க? எத்தனை பேரெல்லாம் முடியுங்க? எடுத்தானா அதுக்கு ஒரு கேஸ் போடுவீங்க, விட்டுருவாங்களா? எந்த தலைவர்கிட்ட காசு இருக்கு ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் லீடர்கிட்ட? 10 வருஷமா ஆட்சியில் இல்லை. கமல்நாத் பையன் 700 கோடி ரூபா. அவன் போய் சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் பிஜேபியில். அப்படியா? கமல்நாத் பையன் இல்லை, அப்படி பேச்சு இருந்துச்சு. கமல்நாத்தே போறதா இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆச்சு. போறாரு. கரெக்ட். லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆகி காங்கிரஸ் கட்சியில இருக்க அந்த நன்மதிப்பையும் கெடுத்துன்னு போயிட்டாரு அவரு. இப்போ நம்ம இந்த இது பேசிட்டு இருக்கும் போதே பிரதமர் வந்து நேற்று ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு காணொலி வாயிலாக பேசினார்னு நினைக்கிறேன். அதில் பேசும்பொழுது பல விஷயங்கள் தமிழ் கற்கிறதுல என் தாய்மொழி தமிழாக இல்லாத போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சளியே பாண்டிச்சேரிக்கோ வணக்கம், புதுச்சேரிக்கோ வணக்கம் அப்படின்னு தான் விட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியை பற்றி பயங்கரமாக இது பண்ணியிருக்காரு. இது எல்லாம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றாரு. இதே காலகட்டத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த முசாஃபிர் அண்ட் அப்துல் தாஹா 2 பேருடைய முழு விவரங்களை எண்ணெயை வெளியிட்டு 10 லட்ச ரூபா 2 பேருக்கு தலா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஆளை வேற பிடிச்சிருக்காங்க, அந்த முசாஃபிருடைய கூட்டாளி, அவனை வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதையும் பிரதமர் பேசுறதையும் வச்சு எப்படி பார்க்குறீங்க? லீஃப் நேற்று இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸு, இந்த பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே பாம் பிளாஸ்ட் பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். எனக்கு இது பர்சனலாக மோடி இதை வந்து தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டை பர்சனலாக எடுத்துக்கிட்டாரா, இல்லை இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பகுதியான்றது எனக்கு தெரியல. இந்த பாருங்கள், நம்ம 2 பேரையும் விட பிரதமர் மோடிக்கு நல்லா தெரியும், இன்னும் 30 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வராது நல்லா தெரியும். இண்டிபெண்ட்டாக இப்போ இருக்கிற மாதிரி பிஜேபி தலைமையில் ஒரு அணி அமைச்சு மக்களவை தேர்தலில் 3 சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கிறது கூட பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டி வருன்றது மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ இந்த ஒரு 2 வாரம் முன்னாடி வரைக்கும் கூட வந்துட்டு போனார். ஏன் மீண்டும் மீண்டும் தமிழகம் நோக்கி வருகிறார்? இன்னைக்கு காலையில் ஐயோ தமிழனாக பிறக்காமல் போய் தமிழை பேச முடியாமல் போய்விட்டு ஓவர் சீனு. காந்திக்கு அப்புறம் இவர் தான் சொல்றாங்க. ஆமாம், ஓவர் சீனு. போகிற போகல தமிழ் கடவுள் முருகன் தான் என் கடவுள் அப்படின்றாரு போல. இங்கே இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் ஸ்டடிஸ்ன்னு இருக்குது, இங்கே செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. நிதி எவ்வளவு கொடுக்குறீங்க? சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குன நிதிக்கு நிகராவா ஒதுக்கிருக்கீங்க? 1/10 கொடுத்துருக்காங்கப்பா சமஸ்கிருதம். 600 கோடி கிட்ட கொடுத்தாங்க. இது ரொம்ப கம்மி. கிள்ளி போடுறாங்க. அதெல்லாம் பண்ணுனா வாயிலே வடை சுட்டுங்கிறதுப்பா. அது இன்னும் நம்பிக்கை வாங்கன்னு. சரி, இப்போ வந்து நான் தமிழ் நான் பிறகலேன்னு சொன்ன உடனே இங்கே உனக்குலாம் என்ன கூஸ் பம்ப்ஸ் வருதா? ஐயோ பிரதமர் தமிழ் நான் சொல்லிட்டாருன்னு எந்த வகையில் இது உதவுன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த வேலை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலங்க. இங்கே எப்படி ஜாதி வாரி ஒரு எழுதி கொடுத்து பேசுகிறாங்களோ அதே மாதிரி தலைவர் எல்லாம் பேசுறீங்க. ஏன் இங்கே வர்றேன்ற நான் எலெக்ஷன் நேரம் அங்கிட்டு போய் ஓட்டுவாங்க. ஏங்க அதெல்லாம் அப்புறம் இப்போ 19க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ன்றதுனால ஒரு முடிஞ்ச வரைக்கும் உருட்டுவோமே, உருட்டி பார்ப்போம், அந்த வர லாபம். அதுக்கப்புறம் அங்கே போயிடுவார். அங்கே போயிட்டு வேற மேட்டர்லாம் இருக்குது. இது சட்டம் ஒழுங்குனா பிரதமர் வந்து மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுறதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுவாங்க நம்புறாரு பாருங்க அவரு. போன தடவையும் பேசினார், ஞாபகம் இருக்குதா? சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம் இதெல்லாம் என் நெஞ்சை குற்றுகிறது. இங்கே இருக்கிற அது கூட முத்தலிவு இங்கே வந்துட்டாரு. இங்கே தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, தமிழ்நாட்டை பற்றி பேசுறது ஒத்துக்கலாம். இது ஏதோ காணொலி காட்சியில் பண்ணுறதுக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ரஜினி சொல்லணுன்னே ஒரு மேட்ரு இருக்குது சார். ஆக்சுவலாக என்சிபி வந்து ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆடு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மெட்ரோவில் கொடுத்துருக்காங்க. மெட்ரோவில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நோ சே டு ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு, சே நோ டு ட்ரக்ஸ், சே டு ட்ரக்கு என்சிபின்னு போட்டு விளம்பரத்தில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, மெட்ரோவில் பயணிக்கிறாங்க, மேக்ஸிமம் எல்லாமே மேல்தட்டு மக்களாக இருப்பாங்க. மேல்தட்டு மக்களுக்கு வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து பண கஷ்டம் இருக்காது. பண கஷ்டம் இருக்காதுன்னா அவங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை அதிகமான பெருசாக கவலை இருக்காது. நடுத்தர மற்றும் கீழ்த்தர கீழே இருக்காங்களா வறுமை கொடுக்குது, அவங்களுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாம் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னா ஓரளவு அப்படின்னா பாஜக அளிப்பாங்க.
அப்படி இருக்கும்போது அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு அந்த விளம்பரத்தை வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை? நான் அதையெல்லாம் இது புதுசாக வந்திருக்கு இந்த விளம்பரம். நேற்று நான் வந்து நேத்துல மெட்ரோல இருந்து. போகும்போது எனக்கு ஒரு ஆட் வந்திருக்கு. இது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம். விழிப்புணர்வு பிரச்சாரம்னு பார்க்குறேன். பட்டு இந்த டைம்ல இந்த டைமில் இதை நினைவுபடுத்தணுன்றதுக்காக வச்சிருக்கலாங்க. இல்ல அது NCB தானங்க, ஏஜென்சி பண்றதா நீங்க எப்படி சந்தேகப்படுறீங்க? ட்ரக்குன்னு பார்த்த உடனே உங்களுக்கு ஜாஃபர் சாதிக் ஞாபகம் வருன்ற ஒரு ஐடியாவாக இருக்கலாம். இப்படி இந்த மாதிரி பல்வேறு தந்திரங்களை உத்திகளை கையாளுவது ஒரு தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு வழக்கம் தானே. அது மோடி படத்தை போட்டு மோடி வந்து சே நோ டு ட்ரக்னா அப்படின்னா ஓகே நீங்க சொல்லலாம். NCB அது ஒரு ஏஜென்சி, அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது, அவங்க போட்டிருக்காங்க. சரிங்க, அடுத்த போஸ்ட் ஜாஃபர் சாதிக் படத்தை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்னு கொண்டு போடுங்க. வருது. பண்ண மாட்டாங்க. ஜாபர் சாதிக்க போட்டு தேடப்படுறது என்ன போடுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணோம். அண்டு இன்னைக்கு தினமலர்ல ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா? ஈடிக்கு டிமிக்கி கொடுக்கும் அசோக் அப்படின்னு வந்திருக்கு. மண்டே வந்து திரு பொன்முடி அவர்களை நீங்கள் தான் சொன்னீங்க சட்டத்தில் இடமே இல்லை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னீங்க. இல்லைங்க லிபரல் பெஞ்சுன்ட்டு நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த செய்தி ஊடகங்களை வந்திருக்குன்னா நாம் புரிஞ்சுக்க வேண்டியது ஞாபகப்படுத்துகிறாங்க முக்கியமான அக்யூஸ்டு அப்ஸ்காண்டிங்கு காரணம் இருக்கும், சும்மாலாம் வராது. ஞாபகம் தான் புகார் போயிருக்கு. அதாவது எத்தனை கோடி அது இது அந்த வீடு இடம் 300 கோடி. அதை வந்து மிக குறைந்த விலைக்கு வாங்கி இவங்க வந்து 2 மோசடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க மாமியாரும் மனைவியும் உடந்த, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விசாரணை எதுவுமே வந்து பண்ணலை, குற்றவாளிகள் உடந்தை. இந்த நிலைமையில இவரும் தலைமறைவாக இருக்காரு. லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இவர் பிடிபடாமல் இருக்கிறார். இப்போ நிச்சயமாக இதை வந்து எந்த பெஞ்சில் போனாலும் சரி, நிச்சயமாக இடி இதை எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், முக்கியமான எக்ஸ்பாண்டிங்கு. இப்போது பெயில் கேட்டிருக்கக்கூடிய மனுதாரரின் சொந்த சகோதரர் 6 மாதமாக அவர் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கார். இவர் 6 மாதமாக ஜெயிலில் இருக்கார். ஒரு 6 மாதமாக அப்ஸ்காண்டிங்கில் இருக்கார். இவரையும் வெளியில் விட்டிங்கன்னா அசோகை எங்களால் பிடிக்க முடியாதுன்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாங்க தானே. ஆமாம், வைப்பாங்க. சாட்சியை கலைப்பாங்களா, வெளியில் சாட்சியை கலைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணனுக்கு நான் சரி திங்கக்கிழமை அந்த ஒரு பொன்முடிக்கு ரிலீஃப் கொடுத்த பெஞ்சு அண்ணன் திங்கக்கிழமையாவது கேஸே டிஃப்ரெண்ட் ஆச்சுங்க. இவர் அவனை பொன்முடி PML ஆக்டில் வெளியில் வந்தாலும் நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். PML ஆக்டில் வந்திருக்காருங்கிறது PML ஆக்டுங்க. ஒரு சொத்து குவிப்பு இது ஒரு வழக்கில் ஒரு வந்து தண்டனை அளிக்கப்படுகிறது. அது கூட என்ன, நீங்கள் அந்த விசாரணை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து அப்படியே ஹைகோர்ட் ரிவர்ஸ் பண்ணிட்டு அதில் விசாரணை கூடுதலாக நடக்காமே தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்போ இதில் விசாரிக்க வேண்டியது இருக்குது, அதனால் நாங்கள் இதை விசாரணைக்கு எடுத்துக்கிறோம், அதுக்காக இந்த தண்டனையை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். இதானே சுப்ரீம் கோர்ட் சொன்னது. கரெக்டு தானே? PML ஆக்டில் வேற யாராவது வந்திருக்காங்களா வெளியில் உள்ள போயிட்டு? அப்புறம் எப்படி நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்க? இப்போ கூட பெஞ்சுனாலப்பா சஞ்சீவ் கண்ணா இப்போ கூட என்ன சொன்னார், இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஷீட் போட்டு ஒருத்தரை வெளியில் வரக்கூடாது அளவுக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனாலும் காசு போட முடியாது, நான் தான் காசு போட முடியாதுன்னு சொல்லுவேன், போ வெளியே அப்படின்னு 10 கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி யாருன்னா டிஸ்மிஸ் போ அப்படி டிஸ்மிஸ் இருக்காங்க. நான் அதான் சரி இது வருமானு சொன்னேன். இல்லை நீங்கள் அக்ரி கேட்டல சிம்பிளாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு நினைவில் இல்லவே இல்லை. சரி, இதில் ஒரு ஜோக்கு. சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். 1.5 வருஷம் கழித்து பாம்பேயில் பாம்பே ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ணிச்சு. 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம். அவனும் உடம்பு சரியில்லை, அதில் ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணிக்கு சுப்ரீம் கோர்ட்டு யாருக்கும் கர்நாடகா தான் தெரிலப்பா. அது கூட ஒரு 7வது 8வது அக்யூஸ்டாக இருப்பாங்க. 9வது அக்யூஸ்டே ஒருத்தர் கேட்டே தரல. அதுக்கு தான் காரணம் சொல்கிறாங்க, நீ நம்ப வை கோர்ட்டை அப்படின்றாங்க. சட்டம் அப்படி இருக்குங்க, வேணுக்குனே ஜட்ஜஸ் பண்ணுறாங்கன்ட்டு நான் சொல்ல இல்லை, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் சட்டம்ப்பா, நீ என்ன ஜட்ஜை சட்டத்தை மீறி அவர் இஷ்டத்துக்குலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாதுல்ல, சட்டத்தின் படி தானே தீர்ப்பு கொடுக்க முடியும். சட்டம் அப்படி இருக்கு, என்ன பண்ணுவேன். அண்டு எவ்வளோ நாள் இப்படி அசோக் அப்ஸ்காண்டிங்கில் வச்சுக்கிட்டே வந்து ஓட்டலான்ட்டு பார்க்குறாரு. பட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மந்திரி பதவியை ரிசைன் பண்ணார். இப்போ தொடர்ந்து அசோக்கும் இந்த வாட்டியும் பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அடுத்து அசோக்கை சரண்டர் பண்ண வச்சுட்டு திருப்பி ஒரு வாட்டி பெயிலுக்கு வருவார். ஆமாம், சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு வருவாங்க. கரெக்டா? ஆமாம். எங்கே வருவார்? கீழே இங்கே தான் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பிக்கும். இப்போ மேடம் அல்லி ஹைகோர்ட்டு, இப்போ ஜஸ்டிஸ் இருங்க அந்த இடத்துக்கு இப்போ யார் வந்திருக்கா தெரியும்? ஜெயச்சந்திரனா? ஐயோ போடவே மாட்டாங்க பெயில். ஆமாம், 3 மாதத்துக்கு பெயிலே போட மாட்டாங்க. இந்த நேரத்தில் தான் நேற்று கனிமொழி சொல்கிறாங்க, அவர் வெளியில் வந்து தேர்தலில் இது பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். பக்கத்தில் ஒருத்தவங்க கை தட்டினாங்க, பார்த்தீங்களா? பார்த்தேன். சிறையில் இருந்தாலும் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு குறையவில்லைன்னு ஜோதிமணி பேசுகிறாங்க, கனிமொழி பேசுகிறாங்க. கனிமணிக்கு ஜோதிமணியை விடு, அவங்க ஜெயிக்கணும், அதாவது இந்தமா வளரும். கனிமொழி பேசுனதுக்கு உள்ளபடியே வருத்தம். இந்த அளவுக்கா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தரந்தாழ்ந்து போயிடுச்சு.
ஒரு 5 கட்சி அமாவாசை ஜெயிலில் இருந்தாலும் அவர் இங்கே தான் இருந்து தேர்தல் பணி ஆற்றுறதா நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு இவங்க எதுக்கு போகிறாங்க கனிமொழி? இவங்கள விடவா செந்தில் பாலாஜி பெரிய ஆளு? ஜாப்ரா கிட்ட வரவேற்கிறாங்களா அப்போ? வரவேற்கிறாங்களா? அதே ஊரில் தானே அவங்க அண்ணன் போய் பேசினாரு இந்த மாவட்டத்தில். மாட்டு ஆ உடுமலை தானே, உடுமலையில் தானே பேசினாரு. கரூருங்க, கரூரில் நடந்த கூட்டம், பழைய கூட்டம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டாருங்க. நான் எனக்கு ஆட்சிக்கு வந்தால் சிறையில் தள்ளுவேன்னாரு. ஏதோ ஒரு வகையில் அவர் சிறையில் இருக்காரு. உண்மையிலேயே அவங்க கனிமொழி ஸ்பீச்சை பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காருன்னு நினச்சிடாதீங்க, அவர் இன்னும் இங்கேயே தான் செல்வாக்கோட இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ பெரிய கட்சி இந்த அம்மா கலைஞர் பொண்ணு, ஜெயிலில் இருக்க 5 கட்சி மாறி வந்த ஒருத்தனை பேரை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்குற அளவுக்கு இப்படி பலகீனம் ஆயிட்டீங்களே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேடு. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஊடுருவி இருக்கார் பார்த்தீங்களா? அப்போ இந்த அளவுக்கு கனிமொழி பேசுகிறாங்க, ஜோதிமணி பேசுகிறாங்க, அண்டு கோவையில் அவர் சொல்கிற கேண்டிடேட்டை போடுறாங்க, அவங்க ஆளுங்க போய் வேலை செஞ்சிட்ருக்குறாங்கன்னா இதுதான் திமுகவோட நிலம். வேறு ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு எதுவும் மேஜராக இருக்கா? முக்கியமான ஒன்று குறிப்பிடணும். இந்த காவல்துறையில் இருக்கிற பெண் காவலர்கள் இந்த மற்ற டைம்லேயும் அவங்க இந்த சிஎம் இது போனால் காலையிலேருந்து நிற்க வைப்பாங்க 2 ஹவர் 3 ஹவர் 5 ஹவர்னு. அவங்களுக்கு அது சென்னையில் வந்து 8ஓ 10ஓ இருக்குது போல் அந்த கழிப்பறை வாகனங்கள், நடமாடும் கழிவறை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கடுமையாக எல்லா இடங்கள்லையும் தலைவர்கள் வர்றாங்க, பிரச்சாரம், அது காலைல 5 மணிலேருந்து டியூட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வண்டிலாம் குறிப்பிட்ட டைம் எப்போவோ வரும், அதுவும் வாகனங்கள் கம்மி. அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இருக்குது போல், மற்ற இதுலேயும் இல்லை. இப்போ அந்த இடங்களில் வந்து நாங்கள் போய் ஏதோ ஒரு வீட்டில் போய் கேட்குறதுலாம் கூச்சமாக இருக்குது. கவலையே படுறதில்ல. ஒன்று டியூட்டியும் அதுக்கேற்ற மாதிரி போடணும், இல்லாட்டி இந்த கழிவறை இந்த மாதிரி நடமாடும் கழிவறை வாகனங்களை அதிகப்படுத்தி இயக்கணும். இது எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். பெண் காவலர் ரொம்ப கஷ்டம் இல்லை. இதனால் நாங்கள் தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு. ஜட்ஜஸ் தண்ணி குடிக்க மாட்டாங்க, எவ்வளோ பேருக்கு தெரியும் இது? தெரியுமா? ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தண்ணி அதிகம் குடிக்க மாட்டாங்க தெரியுமா? பெஞ்சில் இருக்குது. நம்ம 10:30க்கு வந்து உட்காடுறாங்கப்பா, 1:30 தானே முடியுது பெஞ்சு. ஆமாம், 11:30 12:30 3 மணி நேரம் நீ எங்கே எந்திரிச்சு போக முடியுமா? நம்மள மாதிரி ஷூட் முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். அவங்க எந்திரிக்கிறாங்களா? அவங்களுக்கு எந்த சிக்கல் இருக்குது? தண்ணி குடிக்க மாட்டாங்க. டேபிளில் கிளாஸில் இருந்துச்சுன்னா எடுத்து லேசாக நக்கிக்கிட்டு வச்சுருவாங்க. இது முடிஞ்சு கோட் ரைஸ் ஆகணும்னா ஓடுவாங்க சேம்பருக்கு. அவங்களுக்கு எந்த சிக்கல் இருக்குது? இதெல்லாம் வந்து இவர் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணார் தேர்தல் அறிக்கையில், ஞாபகம் இருக்குங்களா? நான் சந்தோஷப்பட்டேன், வரவேற்று பேசினேன். பொம்பளை பிள்ளைங்க இவர் சொன்ன மாதிரி எப்படி தெரியுமா? நான் சொல்லுப்பா, ஆனால் இதையும் சேர்த்துங்க, அதையும் சேர்த்துக்கோ. அப்படி தாங்க நடக்குது. சொல்லு. அப்படி தாங்க நடக்குது. நம்மள்டையும் கேட்டாங்கல்ல, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். இல்லை, இதெல்லாம் செயல்படுத்தினா நல்ல பேர் கிடைக்கும், பப்ளிக் மத்தியிலே நல்ல பேர் கிடைக்கும். போலீஸ்காரங்க இப்போ பெண் போலீஸார் மட்டுமல்ல, பொதுமக்களும் பரவாயில்லையா, கருணையோடு செய்கிறாரு அப்படின்றாங்க. இவங்க கனிமொழியாவது இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணலாம்ல, அவங்க மற்றதெல்லாம் தலையிட வேணாம், கனிமொழியாவது இதை பண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்லலாம். இது இன்றைக்கி வந்து நாங்கள் தேர்தல் டியூட்டி போகிற இடத்துல எங்களுக்கு அவசரத்துக்கு கழிவறை கூட கிடையாதுன்ட்டு அவங்க வந்து ஒரு வெளியில் இந்த புகார்களாக நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குன்னா நிலைமை சிக்கல். பார்ப்போம் நிகழ்ச்சி. இப்போ தேர்தல் ஆணையம் பார்க்குதுன்னா தேர்தல் ஆணையமாவது, தேர்தல் ஆணைய அதிகாரிகளாவது இதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு. ஒரு பெரிய பட்ஜெட்லாம் ஒன்றும் இல்லை, இதை கூப்பிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான்னு சொன்னாலே செய்கிறதுக்கு தொழிலதிபர்கள் மற்றவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பேசிக் கம்யூனிட்டிஸ். இது கூட பண்ணலைன்னா அப்புறம் நீங்கள் வளர்ந்த ஜனநாயகம்லாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. அப்போ அந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானதும் அந்த பட்டியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும், நம்ம தான் இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியுது. இன்றைக்கி மாலை ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. நான் பேசின தலைவர்கள்லாம் என்ன சார் நடக்குதுன்னு கேட்டோன்னே, சார் லிஸ்ட் வந்துட்டோம் சார், ஸ்கூட்டி முடிட்டோம் சார் அப்படின்னாங்க. இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆகிடுது. இன்றைக்கி கேண்டிடேட்ஸு வெறி பிடிச்ச மாதிரி இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க வேலையை. அதுவும் குறிப்பாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மூர்த்த நாள். நாளைக்கு பேரணி அந்த காலகட்டு, நாளைக்கு விடுமுறை வேலையா, வீட்டில் இருப்பாங்க. விடுமுறை காலையில் காலகட்டும்பா, நாளைக்கு பிரச்சாரம் காலகட்டுங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு ஆரம்பிக்குங்க. தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தோட ஹீட்டு நாளைக்கு ஆரம்பிக்கும். அனல் பறக்கும். நல்ல மேக்சிமம் கவரேஜ் பண்ணி நல்ல சுவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம நேயர்களுக்கு தகவலாக வழங்கலாம் நம்ம. சரிங்க சார், அரசியல் தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி இல்லையோ.